ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட் தாங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னால் என்னோடய 5th ஆனிவர்சரி, இது எங்களோட 5th ஆனிவர்சரி. ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இந்த ரெசார்ட் தான் சூஸ் பண்ணோம். நாங்கள் நிறைய பார்த்தோம், இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதனால இங்கே வந்தோம். ஸோ இவங்க 2 பேரும் உள்ள செக்இன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 o'clock தான் எங்களுக்கு செக்கிங்கு. ஸோ இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த பிளேஸு. இந்த ரூம் இப்படி தான் இருந்தது. ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான பெரிய ரூமு, கிங் சைஸ் பெட்டு, பேக்யார்டில் ஒரு பெரிய ஜக்கூசி ப்ளஸ் ஓப்பன் ஷவர் இருந்துச்சு. அண்டு ரெஸ்ட் ரூமில் ஒரு சில தேவையான எசென்ஷியலாக வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறமா பன்னீர் பக்கோடா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லன்ச் நாங்கள் எதுவும் சாப்பிடலாம், அங்கே வந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா நல்லா பெரிய ஒரு கார்டன் இருந்தது. நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா கார்டன் வியூ வராண்டா தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற கார்டன் தான் இது. நான் ரொம்ப பெரிய இடம், நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அவங்க சிட் அவுட்டு, ஸ்விங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மத்தியானம் தான் எங்களுக்கு செக்இன் 2 o'clockன்றதுனால ஸோ டே டைமில் என்னெல்லாம் இங்கே பார்க்க முடியும் அப்படின்றதுலாம் ஸோ சுற்றி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்ல பெரிய கார்டன் இது. ரொம்பவே அழகாக இருந்தது, கிளைமேட்டும் நல்லா இருந்தது. அந்த கார்டனுக்கு தள்ளி நடந்து போனோன்னா கொஞ்சம் தூரம் போனாக்கா பீச் வந்துடும். நாங்கள் பீச்சு சீவியூ ரூமுக்கு தான் ட்ரை பண்ணோம், பட் அது எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வீக் டேஸில் தான் போகணும், இருந்தாலும் எங்களுக்கு அந்த ரூம் எல்லாம் புக் ஆகிடுச்சு சொன்னோம்னா நாங்கள் கார்டன் வராண்டா ரூம் எடுத்துக்கோம். ஸோ இங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது, அது ரொம்ப பழமையானதுன்னு சொல்லி அங்கே போர்டில் ஏதோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சுற்றி எங்கள் குழந்தைக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அந்த புல்வெளியெலாம் நடந்துட்டு அங்கே இருந்த பெல்லெல்லாம் அடிச்சுட்டு ஸோ நாங்கள் 2 மணிக்கு மத்தியானம் தான் செக்இன் பண்ணுறோன்றதுனால டே டைமில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த மரமும் இதுதான் கொஞ்சம் அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு